அருள் தரும் அம்மனுக்கு நான் தரும் பொருளே தாளந்தான், தப்பு தாளந்தான். இந்த பாராளும் அம்மனுக்கு பறையாலே அபிஷேகம் தந்தோமுங்க, நாங்க தந்தோமுங்க. இந்த சாமிக்கும் தான் தப்பு, மனநோவுக்கும் தான் தப்பு, மனித சாவுக்கும் தான் தப்பு. இந்த தப்பு தாதி தப்பு. சாமி எங்களுக்கு தந்த வரோம், கூடி நின்று கொட்டும் இந்த தப்பு மேளம். பூமி எங்களுக்கு அம்மன் வரோம், பக்தியது எங்களது பாட்டின் பலம். ஆட்டங்களும் கூட்டங்களும் பாட்டெடுத்த வாத்தியம், ஒத்த உயிர் உள்ளவர வாழும் இது சாத்தியம். இன்பத்திலும் துன்பத்திலும் இது தரும் சத்தந்தான். காட்டுக்குள்ள வந்து முதலா கேட்கும், கேட்காம போனா அது ஒரு குத்தந்தான். கேட்காம போனா அது ஒரு குத்தந்தான். சாமி எங்களுக்கு தந்த வரோம், கூடி நின்று கொட்டும் இந்த தப்பு மேளம். பூமி எங்களுக்கு அம்மன் வரோம், பக்தி அது எங்களது பாட்டின் பலம். தட்டையில திரும்பி ரசிக்கிறோம், தட்டுகிற ஆள மட்டும் வெறுத்து ஒதுக்குறோம். கோயிலுக்கு போகையிலும் இததான் கொட்டுறோம், பாடையில போகையிலும் இததான் தட்டுறோம். கோயிலுக்கு போகையிலும் இததான் கொட்டுறோம், பாடையில போகையிலும் இததான் தட்டுறோம். தகாமைய நீ விட்டு தொடாமையின் பேர் வெட்டு, அன்பால் என்னை பார்த்திட்டு நண்பா வெண்ண தோள் தட்டு. ஊரில் உள்ள சாமி எல்லாம் எங்க மேலதான் இருக்கு, ஏதாச்சும் ஒரு சாமி உங்க மேல எங்க இருக்கு? சாமி எங்களுக்கு தந்த வரோம், கூட்டி நின்று கொட்டும் இந்த தப்பு மேளம். பூமி எங்களுக்கு அம்மன் வரோம், பக்தி அது எங்களது பாட்டின் பலம். நாட்டுப்புற அழகு பாட்டிலும் தப்பு சத்தம் இல்லாம எங்க கட்டிடும். வெட்டையாட போகையிலும் தப்பு தாளந்தான், ஒட்டையேற போகையிலும் தப்பு தாளந்தான். வெட்டையாட போகையிலும் தப்பு தாளந்தான், கொட்டையேற போகையிலும் தப்பு தாளந்தான். திருமண பாட்டுக்கும் திருவிழா பாட்டுக்கும் ஆன மேல ஊர்கோல அம்பாரி பாட்டுக்கும் உங்கதைய முடிச்சு வைக்கும் ஒப்பாரி பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் வேணும் இந்த தப்பு தாளந்தான். சாமி எங்களுக்கு தந்த வரோம், கூடி நின்று கொட்டும் இந்த தப்பு மேளம். பூமி எங்களுக்கு அம்மன் வரோம், பக்தியது எங்களது பாட்டின் பலம். பாட்டங்களும் கூட்டங்களும் பாட்டெடுத்த வாத்தியம், பத்த உயிர் உள்ளவர வாழும் இது சாத்தியம். இன்பத்திலும் துன்பத்திலும் இது தரும் சத்தந்தான். காதுக்குள்ள வந்து முதலா கேட்கும், கேட்காம போனா அது உங்க குத்தந்தான். கேட்காம போனா அது உங்க குத்தந்தான். எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. என்னடா மச்சி, நம்ம என்ன பஸ்ஸே பசங்கள ராகி பண்றோமா, என்ன காட்டுறோமா? பேண்ட் சட்டை கட்டி ஓட விட்டுறலாம். ஏய், கவர்மெண்ட் காலேஜியா மாட்டா அவ்வளவுதான். எங்கடா தெச்ச பண்ணும்போது தெரியும். எந்த ஊரா நீ? மனம் தவிழ்ந்த புத்தூர். அண்ணா என்ன ஊரு? மனம் தவிழ்ந்த புத்தூர். எங்கடா இருக்குது அது? பன்ரொட்டி பக்கத்துலங்கண்ணா. மச்சி அங்க பாரு. ஏய் ஃபுல்லாட்டி செட்ட உன்னதாடா. இங்க வா. பன்ரொட்டி போ போ கிளம்பு. தேங்க்ஸுங்கண்ணா. ஏய் உன் பேர் என்ன? ரமணுங்க. எந்த ஊரா நீ? மோலாண்டிப்பட்டி. மோலாண்டிப்பட்டியா? என்னடா நல்ல மோளம் அடிப்பியா? சொல்லுடா. எங்க அடிச்சுக்கிட்ட ஒரு ஆட்டம் போட்டு பார்க்கலாம், அப்படியே கூட ஒரு பாட்டும் பாடு. என்னடா நிக்கிற, பாடுறா. என்ன மச்சான் இவங்கிட்ட? டேய் கல்ட்ரா சட்டை. ஏய் கல்ட்ரா. அடுத்தது பேண்ட்டையும் கழட்டணும். இன்னைக்கு நீ 2 பீஸ் தான்.
காலேஜ்ல நீ தான் மாசு. ஏய் என்னடா யோசிக்கிற? கல்றா சட்டையா? ஏய் என்னடா? சொல்லல, இவன் நம்ம பையடா. அது ஏய் சிந்தாம பிடிச்சி வைடா. என்னடா மச்சி ரொம்ப யோசிக்கிறானே. டக்குன்னு சிப்பத்தை வந்து பக்குன்னு பிடிக்க வேண்டியதுதானே. ரொம்ப யோசிக்கிறானே. அண்ணே ஒருத்தனையும் காண. ஒருவேளை பிரின்சிபல்ட்ட போயிருவானோ? இங்கே மட்டும் அவனை வந்தானுங்கண்ணா ஒரே அடியில் சாச்சிடணும். நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டிடணும். கவுண்டிங் ஸ்டார்ட். 9 8 7 6. கிராமத்தானா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? டேய் ரமணா, பிரின்சிபலுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? மச்சி சீட்டு கிழிஞ்சுதுடா. கிழிஞ்சாலும் பரவாயில்ல. 7 years. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் உங்களை தான் தேடி போனேன். கிளாஸ் ரூம் போயிருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டேன். லைப்ரரி போனதாக சொன்னாங்க. அன்றைக்கி துரத்திட்டு வந்தவங்க நினச்சி தான் நான் உங்களை அடிச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்லா. ஏய், கிளாஸ்க்கு போகாம இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சும்மாதான்? நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்க. அப்படி என்ன தாண்டி உனக்கு ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏய், நான் உன் ஃப்ரெண்டு டி. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ரமணனை தெரியும்ல? ஆமா, ரமண. அவனுக்கு என்ன இப்போ? நல்ல பையன். ஏன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா? பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணல. என்னை அடிச்சிட்டான். என்னது அடிச்சிட்டானா? வாடி உடனே போய் பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அது தெரியாமல் நடந்துருச்சுடி. அதுக்காக சாரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அது தெரியாம நடந்த இன்சிடென்ட் மாதிரி தெரியலையே. தெரிஞ்சே நடந்த மாதிரி இருக்கு.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஓகே ஓகே, வா கிளாஸ்க்கு போகலாம். ஏய் ஏய் ரமணா வாடா வாடா. டேய் ரமணா, நீ பண்றது சரியில்லடா. என்னடா பாக்குற? பிரமிளா என் அத்தை பொண்ணுடா. அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. ஏய் ஃபர்ஸ்ட் நாளே எங்ககிட்ட அடி வாங்கியிருப்ப. ரவினால தப்பிச்சிட்ட. ஏய் இன்னொரு முறை அவ கூட பார்த்தேன் பேத்துடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். கடமை தான் நம்ம செஞ்சாகணும். எஸ் கமின். என்ன வேணும் சார்? ஸ்காலர்ஷிப் விஷயமா. ஸ்காலர்ஷிப்பா? எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயரா? நீ இன்னும் வாங்கலையா? வாங்கல சார். அப்ளிகேஷன் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். அட்டெண்டரை பார்த்தியா? ஃபாலோ பண்ணியா? இல்லைங்க சார், பார்க்கல. ஃபாலோ பண்ணல. சரி, அப்பா என்ன பண்ணுறாரு? விவசாயி சார். நீ என்ன மார்க் வாங்கியிருந்த ப்ளஸ் டூவில்? 90% வாங்கியிருக்கேன். அப்படியா? ஓகே. ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா நல்ல மார்க் வாங்கினா தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகே சார். நாளைக்கு வந்து அட்டெண்டரை பாருங்க. சரிங்க சார். நல்லா படிக்கணும். சரிங்க சார். சரி, நான் வரேன் சார். போய்ட்டு வா. மச்சி மாம்ஸ் எங்க? என்னடா என்ன சொன்ன? மச்சி பச்சி பறந்து வருது. பரவாயில்ல, வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஆளை விட்டு கூப்பிட்டா ஆளை காணோம். ஏய் அவர அவுட் அவுட். என்ன ஆளை விட்டெல்லாம் கூப்பிடுற? ஆமாம் கூப்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் ரமணா கூட சுற்றிட்டு இருக்க, அவங்ககிட்டயே வழிஞ்சிட்டு இருக்க. ஏன் பசங்களோட ஃப்ரெண்ட்லியே பேசக்கூடாதா? ஏய் இனிமேல் அந்த ரமணா கூட வலிஞ்ச நீ ஒளிஞ்ச. ஏண்டா வாய் இல்லையா? அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. நல்லா இருக்காடா. ஓட்டம் ஓட்டம் ஏதோ ஓடுது. ஏய் மாப்பிள்ளை கிளம்பிட்டான். பாரு. பார் பார்த்துட்டே இரு. படிக்கிற மாதிரியே படிக்கிறான். சரிடி, நான் வரேன். கிளம்பிட்ட பத்தியா? அது மெதுவாம தேன் இருக்கிறதுக்கு தானே வண்டு போவோம். சொன்னது சரிதான். என்ன பிரமிளா? ஒன்றும் இல்லை, ரமணாட்ட பேசணும். ஏய் கிளம்பலாம்டா. ரமணா வரான்டா. வரான்.
என்னாச்சு உனக்கு? ஏன் வர வர சரியா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? ரவி ஏதாவது சொன்னானா? இல்லை, நீ ரவியோட சொந்தம், அதனால தான். சொந்தமா இருந்தா உங்கள் மாமாவுக்கு எங்கள் அப்பானை பிடிக்காது, அதனால தான் படிக்க வந்த இடத்துல இருக்கு வம்புன்னு. வம்பு வருமா? உங்க அப்பா யாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? விவசாயம். இவ்வளோதானா? எங்க அப்பா வந்து விவசாயம் பண்றாரு. இல்லை, பின்ன என்ன? எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆதி, சொல்லுங்க ஐயா. பாட்டு பாடி ஆடு. நல்லதுங்க ஐயா. ஆதியின் ஆட்டம் பாரு, அதுல ஒரு பாட்ட கேளு. ஆதியின் பாட்ட கேட்டு அனைவரும் ஒன்று சேரு, அனைவரும் ஒன்று சேரு. அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. ஆதியின் தப்பில் 12 வகையுண்டு, இதுதான் முதல்லடி, இதுதான் முதல்லடி. அந்த 12 அடிகளும் அடிப்பேன், அந்த அடிகள் அனைத்துக்கும் ஆடுவேன். அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. மடிக்கு அடிக்கும் தாளம், பூச தாளம், கடவுளுக்கு ஏற்ற தாளங்க. பிறப்பு முதல் இறப்பு வர அடிக்க தாளங்க, ஆதி தாளங்க. ஆதி தப்பு தானுங்க, ஆதி தப்பு தானுங்க. பறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. பறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. பாதங்கள் 12, பகடைகள் 12, உயிரெடுத்து 12. இப்படி 12 12ஆய் பிறந்தது ஆதியின் தப்பில் 12 பிறந்தது. அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. அறை என்பது தப்பு, இந்த தப்பு தந்தது ஆதி தப்பு. பள்ளியில் படித்த பாடங்களை மறக்க முடியுமா? பாசத்தோடு வளர்ந்த தாயை வெறுக்க முடியுமா? எல்லாம் கொடுத்த இறைவனை மறக்க முடியுமா? ஏழைகள் அடிக்கும் ஆதி தப்பை ஒதுக்க முடியுமா? எங்களை மறக்க முடியுமா? எங்களை மறக்க முடியுமா? இது 11ஆம் அடிக்கு பின்னே, இது 12ஆம் அடிக்கு முன்னே. இது 11ஆம் அடிக்கு பின்னே, இது 12ஆம் அடிக்கு முன்னே.
சுமதி தப்பிச்சிட்டேன். அம்மா சுமதி. ஏங்க கோயில் ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சிருச்சுமா. என்னங்க மழை நின்ன பிறகு தான் வருது. ஏங்க நம்ம பிறந்தது தான் தப்பா இல்லை இந்த குழந்தைங்க நம்ம வயித்துல பிறந்தது தப்பா? ஏங்க நம்ம குடியிருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு கூட இல்லாம இருக்கோம். நம்ம குழந்தைங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்? எப்படிங்க கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலைக்கு மாத்து சேலை வேற இல்லாம இருக்கு. மாசத்துல 2 நாள்ல கிடைக்கிற வருமானத்துல தான் இந்த குடும்பமே ஓடுது. அதை வச்சு எப்படி? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்து காலையில் பேசி. சுமதி நமக்கு பையன் மறந்துட்டான். சுமதி 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 ஐயோ ரமணா வாயா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு. இந்தாங்கப்பா. நீங்களும் வச்சுக்கோங்கப்பா. வேண்டாம்மா. ஏன்பா? அம்மா செத்த நாள் வச்சுக்கிறதுலம்மா. அது கிடக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு. நேரமாக போங்க சாமி. நான் கந்த வீட்டு தேர்ட்டிக்கு போகணும். நல்ல வேட்டப்பா. ஐயா இடம் கிடைச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் யாங்கட்டி. ஏன்டா இப்போ தான் தொடச்சிட்டு உட்கார்ற? இல்லைடா வீட்டு அழுகாருமில்ல, அதனால தான் நல்லா தொடச்சேன். என்ன வேறுவாப்பா, வெயிலுக்கு கொடுத்துதா. ஐயோப்பா நல்லா இருக்குடா பவுடரு.
ஏய் உங்க மாமா வந்திருக்காரு. என்ன மாமா தப்பு கொட்ட வந்தீங்களா? ஆமாம்மா. பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். உங்க பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி மாமா. பார்த்து போங்க. வரேண்ணே. இது என்னடா புது பழக்கம்? குண்டேந்திரா. சம்பளம் சரி. என்ன அது இந்த பக்கம்? அப்படியே பிள்ளைங்கள பள்ளியோட விட்டுட்டு பேங்கில் திருப்பாத நகை ஏலம் விட போகிறாங்களாம். நான் தண்டூரா போட போகிறேம்மா. சரிப்பா, நன்னா படிக்கவை, எதிர்காலம் நன்னா இருக்கும். சரிங்க. சரிப்பா. என்னடா சாப்பிட்ற? ஏன்டா அங்கே பார்க்குற? அவங்க யாருக்கா? அவங்க ஆதி. ஏன் பெரியப்பா அங்கிருந்து செருப்பை கையிலே கொண்டு வரீங்க? நம்ம ஆளுங்க அக்ரகாரத்தை வழி வரும்போது செருப்பு தொட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயமா. அதனால தான் அதையெல்லாம் கையில் தூக்கிட்டு வந்தேன். அதுக்கு கால்ல போடுறதெல்லாம் கையில கொண்டு அட வருவீங்களா? விடுமா, அது பழங்கதை. அது ஏன் இப்போ பேசிட்டு? டேய் வாங்கடா. அண்ணன் கூப்பிடுறாரா? 9 மணி பள்ளிக்கூடத்துக்கு 9:30 மணிக்கு போறான் பாரு. 9:30 மணிக்கு போனா எந்த படிக்கிற பிள்ளடா விளங்கும்? ஏண்டா ஐயா நல்ல நேரம் பார்த்து போய்கிட்டு இருக்காருல, இந்த நேரம் பார்த்து பூனை மாதிரி குறுக்க வர. போடா ஐயா உட்காந்துரும் போடா. பார்க்காதே போ. அவன் ஆடு மாடு மேய்க்கவே ஆள் இல்லைன்னு கிடக்குறாங்க. இவெல்லாம் படிக்க வைக்கிறான். நான் படிக்க இவெல்லாம் படிக்கலன்னு எவன்டா அழுதாங்க. சரி சரி நேரம் இருக்குது, வாங்க போகலாம். பள்ளிக்கூடம் போவாங்க சாமி. அடுப்பையும் கேவலமாக பேசுகிற மாதிரி நடந்துக்காங்க. நல்லா படித்து முன்னுக்கு வரணும். சரிப்பா, கவலையே படாதீங்க பெரியப்பா. நான் படிச்சு இதே ஸ்கூலுக்கு டீச்சரா சரி வந்துடுறேன் சாமி, பெரியப்பா. சரி சாமி. நானும் ஸ்கூலுக்கு டீச்சரா வந்துருவேன்ப்பா. நானும் டாக்டரா சரிப்பா, வரேன்பா. சரி சரி. போயிட்டு வரேன்ப்பா. ஐயா வாத்தியார் வணக்கம், உட்காருங்கப்பா. அட்டனன்ஸ் எடுத்துடலாமா? அருண், உள்ளேனையா. அன்பரசு, உள்ளேனையா. அர்ஜுனன், உள்ளேனையா. பார்வதி. உள்ளேனையா. சரி, இன்னைக்கு கணக்கு பாடம் நடத்தலாம். விரிகோணம், செங்கோணம், முக்கோணம் இதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பார்க்கலாங்கய்யா. கணக்கை நல்லா கவனிங்க. டேய், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எந்திரா மேல. கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். நீ என்னடானா அந்த பொண்ணு பாவாடையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற. இதுக்கடா வந்த நீ? விரிகோணத்துக்கு எத்தனை டிகிரிடா சொல்றா? விரிகோணம் தான் தெரியல. நேற்று நடத்தின பாடமாச்சும் ஞாபகம் இருக்குதா? வந்து போர்டில் எழுதுறா. நான் சொல்லித்தர மாதிரி நீ போடுறியா? போய் போடுறா, போய் 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 போடுறா. ஐயா போட்டுறையா. என்னடா இதுக்கடா சிரிக்கிறீங்க? என்ன தண்ணி தூசம் சுத்தமாக இருக்குது. ம் ம்
அட ஆதியா ஆமாம்மா.